வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம பேரிச்சம்பழம், வாழைப்பழம், பீனட் பட்டர்லாம் போட்டு சூப்பர் ஹெல்த்தியாக ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக காஃபி எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால் நம்ம இதை காஃபி ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ காஃபி பவுடரை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும். கொஞ்சமாக காஃபி பவுடர் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி விட்டால் போதும். இதை நல்லா கரைச்சி அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 இல்லைன்னா 2 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 வாழைப்பழம் சேர்க்க போகிறேன். இந்த வாழைப்பழம் சின்னது, அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசுன்னா 1 சேர்த்துக்கோங்க, தாராளமாக அதுவே போதும். இதில் நம்ம இப்போ ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். அதாவது பெரிய ஸ்பூனுக்கு 1½ ஸ்பூன் போடுங்க. பீனட் பட்டர் ரொம்ப ஹெல்த்தின்னு நம்மளுக்கு தெரியும். நான் இங்கே டிசானோட பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். டிசானோவில் நிறைய வகையான பீனட் பட்டர்ஸ் இருக்குது. நான் இங்கே க்ரீமி வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபியும் ஊற்றிடலாம். அடுத்ததாக இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் நான் 1 கப் சேர்க்குறேன். இதை ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால். மில்க் ஷேக் இன்னும் கொஞ்சம் கூட சில்லுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. இந்த மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக சர்க்கரையோ தேனோ இல்லை எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும், அதே மாதிரி பேரிச்சம்பழம், ஏன் பீனட் பட்டரில் கூட இனிப்பு இருக்கும். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே அகாரோட பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் 2 விதமான பிளேட்ஸ் வருது. ஒன்று ஜூஸ், மில்க் ஷேக், சட்னி, இல்லைனா நீங்கள் மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ட்ரை கிரைண்டிங்க்குன்னே தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது மசாலா பொடிங்க அரைக்கணும்னா நீங்கள் அந்த பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாக நான் அகாரோ அண்ட் டிசானோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கடிப்படும் போது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான பீனட் பட்டர் மில்க் ஷேக் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.